ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து குட்டீஸ்ங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா தான் நம்ம அதில் செய்ய போகிறோம். ராகி சேமியா வந்துட்டு நீங்கள் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் போட்டு கடுகு, உளுத்தம் பருப்புலாம் தாளித்து நீங்கள் காரமாகவும் சேமியா மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாக செஞ்சு கொடுக்கலாம். இதை வந்துட்டு நான் வந்து பாப்பாவுக்கு நம்ம ராகி மாவில் புட்டு செய்வோம்ல அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபியாக தான் இதில் செய்ய போகிறேன். பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ராகி புட்டு சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ராகி சேமியா வந்து தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுப்போம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் குக் பண்ணும்போது ஒரு 2 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே தண்ணி தெளித்து அப்படியே வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட குக் ஆகலை. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நான் 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் இட்லி துணியை தண்ணியில் நினச்சி நம்ம வந்துட்டு நம்ம கொழுக்கட்டெல்லாம் வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம ஊற வச்ச ராகியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இது ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல்லேருந்து ரிட்டன் வரும்போது அவங்க கப்பு வெறும் கப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, ஃபுல்லாக வந்துட்டு நான் நல்லா உதிர்த்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவற மாதிரி வச்சுட்டு நம்ம இட்லி துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். பாருங்கள் வெந்துடுச்சு பாருங்கள். நம்ம இறக்கிடலாம். இந்த வேறு பாத்திரத்தை நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள். இது கூட வந்து நம்ம துருவின தேங்காய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து துருவி வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். இங்கே எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காய் நசுக்கி போட்டுருக்கேன். தூள் போடல. நாட்டு சக்கரை இருந்தால் கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு நாட்டு சக்கரை காலி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு எல்லாமே செஞ்சதுக்கப்புறம் பார்த்ததுனால சரி டக்குன்னு இப்போ வெளியில் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு ஒயிட் சுகரே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் என்னால் மிக்ஸ் பண்ண முடியல. அதனால் நான் பாப்பா கிட்ட வந்துட்டு ஃபோனை கொடுத்துட்டேன். பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்தா. கொஞ்சம் கிட்ட வச்சு ஃபோனை வந்து வீடியோ எடுத்துட்டா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. உங்கள் குட்டீஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. நம்ம வந்து இப்போ தன்ஷிக்கு போட்டு கொடுக்கலாம். பாப்பாவுக்கு எடுத்து வைக்கும் போதே பாப்பா கொஞ்சமாக லைட்டாக சாப்பிட்டா. நான் லாஸ்ட்டாக காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவள் லைட்டாக வாயில் போட்டு மென்னிட்டே இருந்திருப்பாள். பாப்பாவுக்கு தனியாக ஒரு கிணத்துல மாற்றியாச்சு. இப்போ நம்ம பாப்பா கொடுக்கலாம். பாப்பா டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். தன்ஷி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.